ஏன் ஆல் இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்த்துடலாங்களா? நான் இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு நல்ல சமையல் வாசனை வந்துச்சு. நல்ல சமையல் வாசனை வர்றது எப்போவுமே யூசுவல் தான். இதில் என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் சமைச்சிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா. ஆமாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ, அப்பா எங்களுக்காக ஸ்பெஷலா மீன் குழம்பு செய்யலான்னு மீன் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க குழம்புக்காக. அவங்க எல்லா மீனையும் குழம்புக்காக தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா ஃபிஷ்ஷ பார்த்தோனே எனக்கு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. அதனால நான் எனக்காக தனியா ஒரு 4 பீஸ் ஃபிஷ்ஷ மட்டும் எடுத்து மசாலா போட்டு வச்சுட்டேன். ஒரு பக்கம் குழம்பு அப்பா சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. என்ன குவான்டிட்டி தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. எதுக்குப்பா இவ்வளோ குழம்புன்னு கேட்கும்போது, நாளைக்கு ஆஃபீஸ்க்கும் சேர்த்து அப்படியே வச்சுட்டேன்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் அப்பா மீன் குழம்பு வைக்க, நான் ஒரு பக்கம் மீன் ஃப்ரை பண்ண கிச்சனே சும்மா கம கம கமன்னு இருந்துச்சு. முதல்ல 2 வால் பீஸ் இருந்துச்சு. அத எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா முழு மீன் 2 எடுத்து வச்சிருந்தேன். அதையும் ஒண்ணா போட்டு ஃப்ரை பண்ணி 4 மீனையும் ஒரே பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே பேன கழுவி கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஜாராக்காக ஒரு முட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அத ஜாராவோட பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஜாராக்கும் குடுத்தாச்சு. ஜாரா ஒரு பக்கம் முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரையை டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக தோசை கல்லில் தோசையை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ஒரு 2 தோசையை ஊற்றி வச்சு கொடுத்துட்டேன். நானும் எனக்கு ஒரு 2 தோசையை ஊற்றிட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்துகிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ஆல் கிரெடிட் கோஸ் டு அப்பா. நான் என்னமோ சமைச்சா மாதிரி அப்பா என் கையிலேருந்து ஒரு வாய் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டாங்க சாப்பாடை. இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அம்மா குட்டி யூடியூப் சேனல்.